ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எதிர்த்து வருகிறார். இதற்காக இந்திய பொருட்களுக்கான வரியை 25% உயர்த்தியிருக்கிறார் டிரம்ப். இதனால் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதலை நிறுத்தலாமா என்று மத்திய அரசு ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது. இந்த நேரத்தில் டிரம்ப் அடுத்தடுத்து இந்தியா மீது குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்போது இந்தியாவை பற்றி விமர்சனம் செய்திருக்கக்கூடிய அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இந்தியாவுக்கு உக்ரைனில் போரில் இறந்து போகும் மக்கள் பற்றி எந்த கவலையும் இல்லை. அதனால்தான் அவர்கள் ரஷ்யாவிலிருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெயை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்தியாவுக்கான வரி மேலும் உயர்த்தப்படும் என டிரம்ப் அதிர்ச்சி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி, அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நட்பு பாராட்டுவதாக கூறி வந்தனர். ஆனால் 2வது முறை அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பிறகு டிரம்ப் தொடர்ந்து இந்தியாவை எதிர்த்து கொண்டே இருக்கிறார். அது விசா விவகாரத்தில் தொடங்கி தற்போது வரி உயர்வு வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உக்ரைன் ரஷ்யா நாடுகளிடையே தொடர்ந்து போர் நிலவி வந்தது. இதில் உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல்களில் ஈடுபட்டது. இதற்கு பல நாடுகளும் உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவித்தன. முக்கியமாக அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடை விதித்தனர். இதனால் ரஷ்யாவுக்கு பொருளாதார ரீதியாக கடுமையான பின்னடைவு ஏற்பட்டது. தங்களது பொருளாதாரத்தை சீரமைப்பதற்காக அந்த நாடு தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெய் விற்பனை செய்ய தொடங்கியது. இந்தியா உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கி வருகின்றன. இதை அமெரிக்கா சுத்தமாக விரும்பவில்லை. இது தொடர்பாக இந்தியாவை நேரடியாக விமர்சித்த டிரம்ப் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் இந்திய பொருட்களுக்கு 25% வரி விதித்தார். இந்த வரி உயர்வு இந்தியாவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் ஒரு சூழல் நிலவி வந்தது. இது குறித்த ஆலோசனை நடத்தி வந்த பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் மற்றும் மத்திய அரசு ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை கைவிட முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியானது. இதனால் அமெரிக்காவின் வரி உயர்வு திரும்ப பெறப்படும் என ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்தது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் இது நல்ல முடிவு என்று கூறினாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் என பிடிகொடுக்காமல் பேசியிருந்தார். இந்த நிலையில்தான் இந்தியாவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக டிரம்ப் மீண்டும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்து டிரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ரஷ்யாவின் தாக்குதலால் உக்ரைனில் போரில் பலியானவர்கள் குறித்து இந்தியாவுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. மேலும் ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவு கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்த பிறகு மற்ற நாடுகளுக்கு அதிக லாபத்துக்கு விற்பனை செய்து வருகிறது. இதனால் இந்திய பொருட்களுக்கான வரி படிப்படியாக மேலும் அதிகரிக்கப்படும் என கூறியிருக்கிறார். இது இந்தியாவுக்கு மீண்டும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் இது இந்தியாவுக்கு மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் போரை காரணம் காட்டி ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதை வைத்து அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியாவை குறிவைப்பது எந்த வகையிலும் நியாயமில்லை. அணுசக்திக்கு தேவையான யுரேனியம், ஹெக்சாஃபுளூரைடு மற்றும் பல்லேடியம் என்ற உலோகத்தை ரஷ்யாவிடமிருந்துதான் அமெரிக்கா வாங்கி வருகிறது. முன்பு விநியோகங்கள் ஐரோப்பாவுக்கு திருப்பிவிடப்பட்ட போது இந்தியா ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்தது. அந்த நேரத்தில் அமெரிக்கா இது உலக அளவில் எரிசக்தி சந்தையை வலுப்படுத்தும் என்று வரவேற்றது. இந்திய மக்களுக்கு குறைவான விலையில் பொருட்கள் கிடைப்பதற்கும் எரிசக்தி செலவுகளை மையமாக வைத்துத்தான் இந்தியாவின் இறக்குமதி கொள்கைகள் முடிவு செய்யப்படுகின்றன. உலகளாவிய பிரச்சனைகளை வைத்து மட்டுமே இது முடிவு செய்யப்படுவது கிடையாது. இந்தியாவை விமர்சிக்கும் நாடுகளே ரஷ்யாவுடன் வர்த்தக உறவில் ஈடுபட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன. அடிப்படை காரணங்கள் இல்லாமல் இந்தியாவை குறிவைப்பது நியாயம் கிடையாது. உலகில் எந்த ஒரு பொருளாதாரத்தை போல இந்தியாவும் அதன் தேசிய நடவடிக்கைகள் மற்றும் பொருளாதார பாதுகாப்புக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என கூறியிருக்கிறார் ரந்தீர் ஜெய்ஸ்வால். இந்த அறிக்கையின் மூலமாக இந்தியா அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறது. மேலும் இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதையும் வெளிப்படுத்தியிருக்கிறது. இதற்கடுத்ததாக டிரம்ப் என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். Subscribe to One India and never miss an update. The Chennai Silks and Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி.